வணக்கம். நான் இப்போ நிற்கிறது ஐயனார் கோயிலில் நிற்கிறேன். நான் கோயிலில் கட்டுமான பணி நடைபெறுகின்றது. அதனால் அந்த டிஸ்டர்ப் பண்ணி இங்கே கொண்டு வச்சுருக்காங்க. கோயிலில் இப்போ நிற்கிறேன். ஐயனார் கோயிலில் இருக்கோமா? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். தெரியுமில்ல, இந்த ஐயன் யார்? ஐயன் யாரா இல்லை ஐயன் யாரா? ஹரிஹர சோதனை சரணம் ஐயப்பா. ஐயன் யார்? ஐயன் யார்? ஐயப்பனா இல்லை அது அவதாரமா? ஒன்றும் இன்னமும் புரியலை. கேள்விக்குறி வந்துக்கிட்டே இருக்கு. ஐயப்பனா தான் இருக்குமா ஐயனார்? இல்லை ஐயனார் வேற ஐயப்பன் வேறையா? எனக்கு தெரியலை. ஆனால் ஊருக்கு காவல் தெய்வம். மொத்த ஊருக்கும் இவர் தான் காவல் தெய்வம், இந்த ஐயனார். அது முடிதான் நமக்கு தெரியும். ஐயன் ஐயப்ப சுவாமி சரணம். ஐயனும் அவர் தான், அப்பனும் அவர் தான். இந்த ஐயனார் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் எப்படி உட்காந்துருப்பார், அமைந்திருப்பாரோ அதே மாதிரி உட்காந்துருப்பார் அவர். இந்த ஐயனார் ஊரை காக்கக்கூடிய ஒரு தெய்வம், மக்களை காக்கக்கூடிய ஒரு தெய்வம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஐயனாருக்கு இந்த குதிரை இருக்கும். இந்த குதிரையை நிறைய பேர் இந்த கோவிலில் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரும் புதிருமா வைக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது. இந்த ஐயனார் குதிரையை மறித்து நம்ம கட்டக்கூடிய வாய்ப்பை அவர் இருக்கும். எங்கிட்டும் வேணால் சாமியை காலை கட்டக்கூடிய நிலைமை எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த குதிரையை நம்ம எதிரும் புறமாக பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது விட்டுறணும், அது பூக்கில் அதை விடணும். விட்டால் தான் அந்த ஊர்களெல்லாம் காக்கக்கூடியது. ஊருக்கு பிரச்சனை நடக்குது என்ன எல்லாமே இந்த ஐயனார் குதிரையில் வளம் வந்து தான் வருவார். நம்ம அதை எதிர்புறமாக கட்டக்கூடாது. அது ஒரே திசையில் வச்சா நமக்கு நல்லது. ஒரு அருமையான ஐயனார் கோயில். ஓடுற தண்ணியை நம்ம மறிக்கிற மாதிரி இது. அதனால் நம்ம ஓடுற குதிரையை நிப்பாட்டுற மாதிரி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் யாருமே குதிரை கட்டும்போது எதிரும் புதிருமாக வைக்காதீங்க. எதிரும் புதிரும் வைக்கக்கூடிய குதிரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பிரஷ்டப்பட்டு இருக்காது. தாமதமாக தான் அது எங்கிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி குதிரையை ஓட விட்டுட்டோம்னா அது நல்லா ப்ரெஷர் பண்ணி அந்த குதிரை நல்லா இயக்கத்தோடு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த குதிரை வளம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம குடும்பங்கள் நம்ம கிராமத்தில் அதிகமாக பாதுகாத்து வச்சுக்கிறவார். ஐயப்பன் எப்படி கையை கட்டிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி இந்த ஐயனாரும் கையை கட்டிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி சன்னாசும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கையை கட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த ஐயனாருக்கும் ஐயப்பனுக்கும் ஒற்றுமை நிறையா இருக்குது. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் சாமி கும்பிட வருவாங்க. நிறைய பேர் வரும்போது அப்படியே சட்டையோடு போட்டுக்கிட்டு தான் போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அவ்வளோ மரியாதை தெய்வங்களுக்கு நம்ம கொடுக்குறது. ஒரு இறந்த பிரேதத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஏன்னா அங்கே போனாக்கா நம்ம சட்டையை கழட்டிட்டு மரியாதையோட நம்ம கொடுக்குறோம் அந்த ஆத்மா பிரிஞ்ச உடலுக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஆன்மா, இந்த சக்தி இயங்கக்கூடிய ஆற்றல்
நமக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய இந்த ஐயனாருக்கு இந்த சாமிகளுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கறதில்ல. மேலோட வர்றது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துண்டு நிறைய பேர் கட்டுவாங்க. எப்படி கட்டுறதுன்னு சில பேருக்கு தெரியாது. நிறைய பேர் பூசாரியாக தான் இருக்கிறாங்க. இந்த பூசாரிகளுக்கு நிறைய பேர் தெரியாது எப்படி கட்டுறது போகிறதுன்னு. இந்த துண்டு கட்டுறது பார்த்தீங்கன்னா துண்டை நம்ம கோயிலுக்கு வரும்போது இந்த துண்டை விரித்து கட்டணும். இந்த மாதிரி விரித்து நம்ம அந்த துண்டை விரித்து கட்டணும். கோயிலுக்கு நல்ல காரியத்துக்கு வரும்போது சாமிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை கொடுக்கறதுக்காண்டி நம்ம அந்த துண்டை அந்த மாதிரி கட்டணும். ஒரு பெரிய மனுஷன் இருக்காங்கன்னா நம்ம பெரிய அதிகாரி போக்குவரத்து இருந்தோம்னா வேட்டியை மடித்து கட்டிட்டு வருவோமா, இறக்கிக்கிட்டு வருவோமா, இறக்கி விட்டுட்டு வருவோமா. அது மாதிரி நம்ம துண்டை எப்படி கட்டுவோம், எந்த மரியாதை அதே மாதிரி 100க்கு 100 மடங்கு இந்த தெய்வத்துக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுத்து நம்ம கோயிலுக்கு வரும்போது இந்த மாதிரி இருக்கணும். ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலலாம் ஒரு சாமி கும்பிட போகும்போது பார்த்திங்கன்னா சட்டையை கழட்டிட்டு தான் அங்கே போவாங்க. சட்டையை கழட்டிட்டு அந்த சாமி கும்பிட தான் விழுவாங்க. அந்த ஐயர்கள் ஆச்சாரியர்கள்லாம் எல்லாமே விழுவா. அந்த அளவுக்கு மெட்ராஸர் சிதம்பரத்தில் அந்த மாதிரி ஒரு சிறப்பான அது மாதிரி எல்லா கோயில்களுக்குமே அந்த மாதிரி போகணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள்லாம் ஆண்கள்லாம் வந்து ஈர துணியோட கோயிலுக்குள்ளே போகிறது, தலையை விரித்து போட்டுக்கிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அதே ஒரு தோஷம் மாதிரி வரும். அது எப்படி தான் துண்டை கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வரும்போது துண்டை நல்லா இறக்கி விட்டும் கட்டணும். வேட்டி கட்டுற மாதிரி துண்டையும் நம்ம கட்டணும். மற்ற காரியங்களுக்கு போகும்போது நம்ம அந்த மாதிரி துண்டை கட்டிக்கிட்டு நம்ம போகலாம். எல்லாத்துக்கும் சிலருக்கு அதுக்கு வேறு மாதிரி கட்டுறாங்க, இதுக்கு வேறு மாதிரி கட்டுறாங்க. இப்படி தான் மற்ற காரியத்துக்கெல்லாம் போகும்போது கெடுதல் உள்ள காரியத்துக்கெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டணும். நல்ல காரியத்துக்கு நல்ல கோயிலுக்கு அந்த மாதிரி போகும்போது அந்த துண்டை விரித்து நம்ம அதை போய் கட்டிக்கிறோம். இந்த மக்கள் நல்லா பக்தியோடு இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போகணும். போயிட்டு நம்ம சாமிகளை நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டு வரணும். ஏன்னா சாமிக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும், பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும். நல்ல ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும். கோயில் அந்த காலத்தில் கட்டக்கூடிய புதிய முன்னோர்கள்லாம் கட்டக்கூடிய ஒரு கோயிலை கட்டுறாங்கன்னா அது சும்மா கட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிர்வலையை வச்சு அது சாஸ்திரம் சம்பிரதாயப்படியே தான் அந்த கோயிலை கட்டுவாங்க. அதனால் அந்த ஆற்றல் நமக்கு நேரடியாக கிடைக்கும். தெய்வங்களும் பஞ்சபூதத்தினால இயங்கக்கூடிய தெய்வங்கள் தான். அதே மனித உடலும் பஞ்சபூதத்தினால இயங்கக்கூடியது. அந்த கல்லுக்கும் அணு இருக்கு. அந்த பிரபஞ்ச சக்தி மூலயமா இந்த ஆற்றலை இழுத்து சிவாச்சாரியர்கள் எல்லாமே மந்திரங்கள் ஊத மேளங்கள் இதெல்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆற்றல் நேரடியாக அங்கேருந்து வந்து இந்த கல்லுக்குள்ளே ஐக்கியமாகி நமக்கு சில சக்திகளை கொடுக்கும். இந்த ஐயன் யார் என்று சொல்லுங்க. ஐயனார் ஐயன் யாரா, ஐயன் ஆரா, இன்னும் யாருக்குமே என்னென்னு தெரியல. ஐயன் யார் என்று நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம்.